செகண்ட் பார்ட்டில் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். என்னென்னா, அந்த அதிகாரம் எதில் இருக்குன்னா, எந்த அதிகாரம்? நம்ம உலக வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிற அதிகாரம் எதில் இருக்குது தெரியுங்களா? நம்ம ஊழியம் செய்கிறதுல, வேதம் வாசிப்பு, ஜெபம், சபை ஐக்கியம், இதில் மாத்திரம் இல்லை, அது கடமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை கடமைகள். ஆனால் அதிகாரம் என்பது ஜெபத்தினால வரங்களை பயன்படுத்துவது. கனிகள் ஒரு மனிதன் தான் உருவாக பயன்படுவது. அப்போ கனிகள் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம்னு வச்சுக்கிட்டா, மீன் ஒரு பக்கம் கனிகளும் இன்னொரு பக்கம் வரங்களும். அப்போ கனிகள் எதுக்குன்னா, ஒரு மனிதன் தன்னைத்தான் பரலோக ராஜ்யம் போய் சேருகிற வரைக்கும் மறுரூபமாவுதல். எப்படி? இந்த உலக வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபமாவதற்கு கனிகள் நமக்கு பயன்படுது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ வரங்கள் என்பது என்ன? வரங்கள் பிறருக்காக. ஆமேன். அதனால தான் கனிகளுக்கு மாதுளம் பழமும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரங்களுக்கு அந்த மணிகளை, ஓசை கொடுக்கக்கூடிய மணிகளை போட்டிருக்கோம். அப்போ அது ஓசை கொடுக்கக்கூடிய மணினா பிறருக்கு அது சத்தம் எழுப்புது இல்லையா? சத்தம் வந்து பிறருக்கு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி பிறருக்கு பயன்படுகிற வரங்களினாலே நாம் அநேகருக்கு பயன்படும் பொருட்டு ஆவிக்குரிய கனிகள், வரங்கள், வல்லமை, அபிஷேகம் எல்லாமே நம்ம மேலே இருக்கணும். அப்போ அந்த அதிகாரத்தோடு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். எனக்கு அன்பான தேவஜனமே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வீணடிக்கிறதிலும் மேலான இழப்பு இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆமீன். அதை சரியாக பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த அனாயிட்டிங் செக்ஷனை வச்சு எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு. ரெண்டாவது, ஒரு அம்மா இருக்காங்க ஒரு கிராமத்தில். அந்த அம்மா ரொம்ப வியாதி படுக்கையோடு இருக்கிறாங்க. அந்த வழியாக நான் கடந்து போகும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நீங்கள் பாஸ்டரான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் ஆமாம். அப்படி சொல்லும்போது அவங்க வந்து இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு அழைக்கிறாங்க. ஒன்றுமே நான் உள்ளே போயிட்டு நிற்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கூரை வீடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே போய் நிற்கிறேன். அப்போது அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற நபர்கள் சொல்கிறாங்க, அவங்க மேலே உண்மையாய் அக்கறை இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஊர்லேயே இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய மனுஷி, நல்லவங்க இவங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இவங்க நல்லவங்க, நற்கிரியை செஞ்சவங்க. ஸோ இவங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம், நீ போயிட்டு உன்னுடைய வலது கரத்தை எடுத்து அவங்க தலை மேலே வை. அப்படி சொல்லும்போது அந்த கைகளை வைத்த மாத்திரத்தில் அவங்க சுகமடைந்து எழுந்து உட்காடுறாங்க. அது மாத்திரம் இல்லை எனக்கு அன்பான தேவஜனமே, அப்போ சுகமளிக்கிற ஊழியத்தை ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்துகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு காரியம் என்னென்னா, அந்த சுகமளிக்கிற ஊழியத்துக்கு தைரியமும் வைராக்கியமும் அபிஷேகமும் நம்ம மேலே வந்து அது அனாயிட்டிங் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா நாம் முதல்ல நம்ம விட்டு கொடுக்கணும். நாம் தைரியமாக, வைராக்கியமாக, வல்லமை உள்ளவர்களாக கர்த்தருக்குள்ளே காணப்படணும். அதை வெளியரங்கமாக்கணும், அநேகரை உயிர்ப்பிக்கணும், அநேகரை எழுப்பணும், அநேகரை சுஸ்தமாக்கணும். அப்போ இந்த அபிஷேகத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது. ஆமீன், அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போ அந்த அம்மாவின் நிமித்தம் அந்த கிராமமே வந்து என்ன பண்ணுது, இத்தனை நாளாக இப்படி இருந்தாங்களே, இவங்களை இப்படி எழுப்பிட்டாரே, சுகம் கொடுத்துட்டாங்களே, அவர் யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீங்க, குணமானீங்கன்னு சொல்லும்போது அந்த ஊரே வந்து என்னன்னா ஒரு ரிவைவல் அடையுது. அந்த ஊரே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை சொப்பனத்தில் நான் பார்க்குறேன். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை ஊழியம் செய்யும்படி அழைக்கிறார். ஊழியம் செய்ய அபிஷேகத்தை பயன்படுத்தும்படி ஏவுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா ஆமேன், அல்லேலூயா, கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரமாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. நான் இன்னும் சில காரியங்களை பேச ஆசைப்படுறேன். கவனிங்க. இந்த மரித்த ஆவிகள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம கிராமத்தில் இருக்கிற இந்த மறைந்து கொண்டு இருக்கிற இந்த லூசிபர்னுடைய மரித்த ஆவிகள். ஆமேன். கல்லுக்கு, மண்ணுக்கு, மரத்துக்கு பின்னாடி இருந்து கிரியை பண்ணுகிற இந்த ஆவிகளுடைய பிரதான வேலை என்னன்னா, ஆத்துமாக்களை அழித்து பாதாளத்தில் கொண்டு போகிற பணிவிடை தூதர்களாக வேலை செய்கிறாங்களாம். ஸோ அப்போ லூசிபர்னுடைய பணிவிடை தூதர்கள் அவங்க எல்லாரும் இருளின் ஆவிகள், ஒளியின் தூதர்கள் அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போது இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விலை மதிப்பில்லாத ஆத்மாவை அழித்து பாதாளத்தில் கொண்டு போகிறது இவங்களுடைய வேலை. அப்போ அதனால தான் பொய்யான எழுப்புதல், பொய்யான அற்புத அடையாளங்கள், பொய்யான அதிசயங்களை காட்டுறது, நடப்பிக்கிறது, பொய்யான சுகமளிக்கிறது, பொய்யான ஆசீர்வாதத்தை கொடுக்கறது, அது எல்லாமே சீக்கிரத்தில் பிடுங்கிடுவான் பிசாசு. அதனால தான் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கிட்டால்
போயிட்டா ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரத்துல பெருமையின் உச்சத்துக்கு போயிட்டா ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரத்துல வொர்ஷிப் லீடரா மாறிட்டா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அவனை கர்த்தர் சொல்றாரு, லூசிபரை விழ ஒட்ட தள்ளினார். அப்போ மனுஷனுக்குள்ள சுய மேன்மையும், பெருமையும் உண்டாகும்போது என்ன ஆகும்னா, ஆண்டவருக்கு ஈக்குவலா யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ, அப்ப படைத்தவன விட்டு சிருஷ்டிகரை மறந்து, நாமளே ஒரு சிருஷ்டிகர், நாமளே உருவாக்குவர், நாம தான் எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணம் நான் என்று வரும்போது விழ ஒட்ட தள்ளுறாரு அந்த லூசிபரை. அதுபோல தான் மனிதனுடைய வாழ்க்கையில நான், பெருமை, மேன்மை, கசப்பு, வைராக்கியம் எல்லாத்துக்கும் நாம இடம் கொடுத்தோம்னா, ஆமென், அல்லேலூயா, அவன் சிதைச்சு நம்மளுடைய ஸ்தானத்துல நம்மள விழ தள்ளி விட்டுருவாங்க. ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும். அபிஷேகம் பெற்றவர்கள் வைராக்கியத்திலும், விசுவாசத்திலும், வல்லமையிலும் ஆண்டவரை ஆராதிக்கணும். எல்லாத்த விட முக்கியம், ஆராதனை வீரர்னு ஒருத்தவங்கள புகழ்ந்துட்டா, அவங்க தலையில ஏதோ புதுசா கிரீடம் வச்ச மாரி, கொம்பு முளைச்ச மாரி மாறிடக்கூடாது. ஏன்னா எச்சரிக்கையா இருக்கணும். ஆராதனை வீரர்களை கொண்டு தான் இன்னைக்கு தேசம் பாழாயிருக்கிறது தெரியுமா? தப்பான நடனங்கள்னாலும், தப்பான உபதேசத்தினாலும், தப்பான ரோல் மாடல்களாலும் அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவர காட்டுறதில்ல. தன்னை ஒரு மனுஷ வழிபாட்டுக்காகவும், தன்னுடைய அலங்கரிப்பை காட்டுவது, தன்னுடைய டேலண்ட் ஷோ நடத்துற மாரியும், மனிதன் தன்னைத்தானே சுய மகிமையை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அதனால தான் ஒரு இடத்துல சொல்லுவாரு, "நான் மனுஷனை நம்புவேன். மனுஷனுடைய ஆவி இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன்றாரு. மனிதனால் வருகிற மகிமை எனக்கு வேணான்றாரு." ஆமென், அல்லேலூயா. மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் அவனை உண்டாக்குனேன். அவனுக்குள்ள சுய மகிமையும், மனுஷ வழிபாடையும் பண்ணுவானே தவிர, ஆமென், அவன் மனசார ஒருத்தங்கள என்ன பண்ண மாட்டான், ஆ பெருமைப்படுத்தவோ, மனுஷார ஒருத்தங்கள மேன்மைப்படுத்தவோ மாட்டாங்க. ஆனா, அதனால தான் பவுல் ஐயா அழகா சொல்றாரு, "என் மேன்மை எல்லாமே என் பலவீனத்த குறிச்சு இருக்கிறதுனால தான், என் பலவீனத்திலயும் நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா கிறிஸ்து இயேசு எனக்கு எல்லாமே தகுதியா ஆயிடுச்சுடுனா, ஆமென். ஒருவேளை நான் அவர மறந்துடுவேன், அவர ஆராதிக்க மறந்துடுவேன், அவர உயர்த்த மறந்துடுவேன். அதனால எனக்கு பலவீனத்த வைத்திருக்கிறார். அதனால அவர் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கணும்னு புரிஞ்சுக்கிறாரு." அப்ப மனிதனாய் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பலவீனத்தையும், ஒரு முள்ளையும், ஒரு பலவீனத்த கொடுக்கிறது, ஆமென், பாவத்தின் நிமித்தம் வருகிற